நாங்கள் இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய தேவன் தந்த பலத்துக்காய், சுகத்துக்காய், கிருபைகளுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நம்மை ஒன்றாய் கூட்டி சேர்த்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாங்கள் வழமை போல ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எல்லாருமாவே ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, எங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்த தேவன் உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும். ராஜா, உமக்குள் எடுத்த ஓட்டத்தை உமக்கு பிரியமாய் ஓடி முடிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ராஜா இயேசுவே, உடைய கிருபைக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். நீங்கள் கட்டளையிட்ட கிருபைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, விசேஷமாய் பாடல்களை ஆசீர்வைத்து தந்த நல்ல தகப்பனே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, இந்த வேளையிலும் உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். ராஜா, எடுத்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் அதை செய்யறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினால் ஒன்றாய் சேர்க்கப்பட்ட நாங்கள் மீண்டுமாய் தேவனுடைய காரியங்களை நாங்கள் குறித்து தியானிக்கவும், அதற்குள்ளா எங்களை ஒப்புக் கொடுத்து இன்னும் அதிகமாய் அவரோடு இணைந்து கொள்ளவும் தேவன் நமக்கு இந்த கிருபையான வழியை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வேளையிலும் வஸ்திரங்களை குறித்து நாங்கள் பார்ப்போம். வஸ்திரங்களை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாம் சர்வசாதாரணமாக சாதாரண உடை அணிந்து போகிற ஒருவரை விட சற்று விசேஷமாய் உடை அணிந்து ஒருவர் வருவாராயிருந்தால் அவருடையத்திலே எங்களுடைய கவனம் சென்றுவிடும். ஏன் அதிகம்? நல்ல அந்த உடைகளினாலேயே அவர்கள் தங்களுடைய நிலையை வெளிப்படுத்துகிறதான தன்மைகள் கூட உண்டு. உதாரணமாக, நல்ல ஒழுங்காக நல்ல வடிவா எல்லாவற்றையும் செய்து திறமான உடைகளை அணிந்து அவர் வருவாராயிருந்தால் அவர் தன்னுடைய நிலையை அங்கே எங்களுக்கு வெளிப்படுத்துவார். சர்வசாதாரணமாய் எல்லாரும் அப்படி உடை அணிந்து போக மாட்டார்கள். ஒவ்வொரு ஸ்தானத்திலே இருக்கின்றவர்கள் அதுக்குரிய உடைகளை அணிந்து போவார்கள். குசினிக்க வேலை செய்கிற ஆட்களை பார்த்தால் வேறொரு உடை அணிந்திருப்பார்கள். அவர்கள் அப்படியான ஒரு உடை அணிந்திருப்பார்கள். ஆனால் வெளியிலே வேலை செய்கிற ஆட்களை பார்த்தால் வித்தியாசமான உடை அணிந்திருப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட வஸ்திரங்களை உடைய ஒரு அமைப்புக்குள்ளாய், அந்த காரியத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். இது நான் வஸ்திரத்தை பற்றி குறித்து பேசுவதற்காக எடுக்கப்பட்டபடியும் அல்ல. கிறிஸ்து என்னென்ன வஸ்திரத்தை உடுத்திருந்தார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்கும் வஸ்திரத்துக்கும் உள்ள தொடர்புகளை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே பலர் பலவிதமாக உடுக்கலாம். கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்த பொழுது உண்மையாகவே ஆச்சரியமானது. ஏனென்றால் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரலோகத்தை விட்டு இறங்கி பூலோகத்துக்குள்ளே வருகிறார். சரி, யோசித்து பாருங்கள். ஒரு அரசன் பாரதா இருந்தால் இப்படி அவர் வருவார் என்று. அவர் தன்னுடைய முழு தகமையோடும் முழு ஒழுங்கோடும் அவர் வருவார். அந்த காரியத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்த, அவரை பார்த்த உடனே அரசன் வருகிறார் என்று சொல்ற அளவுக்கு எல்லா காரியங்களும் அமைந்திருக்கும். ஆனால் நம்முடைய இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்தபோது அப்படியான நிலையிலே வரவில்லை. அவர் மிகுந்த ஒரு ஏழை கோலம் எடுத்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அவர் வந்து இந்த காரியங்களை செய்கிறதற்கு முன்பதாக தன்னை தாழ்மைப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ராஜா வந்தால் தாழ்மைப்படுத்தி கொண்டு தன்னை வரமாட்டார். அவர் கொஞ்சம் கம்பீரமாய் வருவார், அதிகாரத்தோடு கூட வருவார். ஆனால் இங்கே ராஜா வருகின்ற பொழுது தம்மை தாழ்மைப்படுத்தி வருகின்றார். அதாவது ஒரு எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலே தன்னை தாழ்மைப்படுத்துகின்ற பொழுது அது ஒரு விசேஷித்த காரியம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாழ்மை நமக்கு முக்கியம் என்று. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாழ்மை முக்கியம் என்று நமக்கு தெரியும். அந்த தாழ்மையை அணிந்து கொண்டவர்களாய் உடையவர்களாய் நாங்கள் இருக்கின்ற பொழுது தேவன் எங்களுடைய ஜெபத்துக்கு மறுத்தரவு தருகிறார். எங்களுடைய காரியங்களை ஜெயிக்க பண்ணுகிறார். கர்த்தரோடு கூட இணைந்து நாங்கள் வாழுகிற அந்த வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை நமக்கு கட்டளையிடுகிறார். இது எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். என்றால் வேதம் எங்களுக்கு ஏற்கனவே வெற்றியெல்லாம் எங்களுக்கு அறிய தந்திருக்கிறது. அப்படி அறிய தந்தபடியால் நாங்கள் அந்த காரியங்களை அறிந்து தேவனோடு கூட இணைந்து ஜீவிக்கிறோம். அதனால் சொல்லுவோம், என்ன எவ்வளவாய் நம்மை தாழ்த்த முடியுமோ அவ்வளவாய் தாழ்த்தினால் கர்த்தர் நம்மை அதற்கு மேலாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. இது நாம் அறிந்த காரியங்கள். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வரைக்க கூட அவர் தம்மை தாழ்த்தித்தான் இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வருகிறார். நாங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம்
6, 7 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இந்த அவள் யார் என்று நமக்கு தெரியும். யார் அது? கன்னிமரியாள். ஆகவே அவளுக்கு ஏற்பட்டதான காரியம் என்ன? அவளுக்கு பிரசவ காலம் ஏற்படுகின்றது. பிரசவ காலம் நெருங்கி விட்டது. பிரசவம் நடக்க போகிறது. வாசிங்க அடுத்த வசனத்தை. அவள் தம் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார். சரி, யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுனா நாங்கள் எத்தனை விதமான ஆயத்தங்களை செய்கிறோம். பிள்ளைக்கு வேண்டிய விதமான உடுப்புகளை தயாரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதற்கு கிடத்துறதுக்கென்று, படுக்க வைக்கிறதுக்கென்று நல்ல மெதுமையான பிளாங்கெட்டுகள் அதுகள் எல்லாம் வாங்கி எல்லாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆனால் இயேசு வரைக்க அங்க பிளாங்கெட்டுகள் இருக்க இல்லை, துணிகள் கிடந்தது. அங்கே அவர் இருந்த இடம், அங்கே அது சத்திரமாய் இருந்தபடியால் அந்த இடத்திலே அவர்கள் துணிகளோ மாத்திரம் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. அதாவது கிழிந்த துண்டுகளாக கூட அவையில் இருந்திருக்கலாம். சில துணிகள் அங்கே அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஆயத்தப்படுத்தி வந்ததல்ல, வந்த வேளையிலே நடந்த பிரசவம். அந்த பிரசவத்திலே ஆண்டவருக்கு அங்கே கொடுக்கப்பட்டது என்ன? துணிகளில் அவரை சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள். அப்ப அந்த நிலைக்கு கர்த்தர் தம்மை தாழ்த்தி வந்தார். நமக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறாள் உடுப்பு சரியா உடுக்காவிட்டாலே நமக்கு சரி வராது. என்னென்று இவர் இப்படி இந்த உடுப்போட வந்திருப்பார் என்று நாங்கள் கேட்டோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜன் வந்த பொழுது அவர் எல்லாவற்றையும் தனக்கென்று அடுக்கி கொண்டு வரவில்லை. சாதாரணமாய் வந்து, தாழ்மையாக வந்து, தாழ்மையின் காரியத்தை வெளிப்படுத்துகிறதான அந்த தன்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். நமக்கு தெரியும், பிலிப்பியர்கள் வேண்டாம், அங்கே அவர் தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் விட்டு தான் இந்த உலகத்துக்குள்ளே வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் யோசிக்கின்ற பொழுது இயேசு இந்த தாழ்மை கோலம் எடுத்தது என்னத்திற்கென்று எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் என்ன நினைப்போம்? ஒரு நல்ல நிலையிலே இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் வர வேணும் என்றதுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆயத்தங்களை செய்கிறோம். அப்படி அல்ல. கர்த்தர் இந்த உலகத்துக்குள்ளே வந்த பொழுது தம்மை தாழ்த்தி வந்தார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், இந்த தாழ்மைக்குள்ளாலே தான் கர்த்தர் என்ன செய்ய போறார்? அவரை மீண்டுமாய் தம்முடைய சொந்த இடத்துக்கு உயர்த்த போகிறார். அதை அறிந்து, அப்ப நாம் இன்றைக்கு ஜீவிக்கிற ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு தாழ்மை இருக்கிறது? எந்த அளவுக்கு நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கிறோம்? நமக்கு தெரியும். தாழ்மையோடு நாம் ஜீவிப்போமா இருந்தால் நாம் உயர்த்தப்படுவோம். அது நமக்கு தெளிவாக வேத வசனத்திலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் இந்த தாழ்மையின் காரியங்களை உணர்ந்திருக்க வேண்டும். அதாவது வஸ்திரம் மண்டவுடனே கோட்டு போட்டு கொண்டு வருவார், அவர் செய்வார், இவர் செய்வார் என்று அவர்களை குறித்தல்ல, இயேசு கிறிஸ்து கூடாக எங்களுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டது? இங்கே அவருடைய தாழ்மை வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே தாழ்மையை அவர் அங்கே காட்டுகிறார். எந்த விதத்திலே? அவர் அரசன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இந்த உலகத்தை படைத்தவர். ஆனால் வருகின்ற பொழுதோ சர்வ சாதாரணமா இந்த உலகத்துக்குள்ளே வருகிறார். நாங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த இடத்துக்கு நாங்கள் போனாலும் எங்களுடைய தாழ்மை அங்கே முன்னுக்கு நிற்க வேண்டும். அது நிற்கின்ற பொழுது உண்மையாகவே நாங்கள் கர்த்தருக்குரியவர்களான ஒரு வாழ்க்கையிலே எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் தேவன் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் நம்மை நோக்கி பார்க்கிறதுக்குரிய நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும். அப்படியான நிலைக்குள்ளே நம்மை நாங்கள் வழி நடத்தி கர்த்தரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏன்? கர்த்தர் நம்மை நோக்குகிறார். கர்த்தருடையவர்கள் நாங்கள் என்ற நிலையிலே நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது உண்மையாகவே ஏதோ பெரிதாகன காரியங்களை செய்கிறவர்களாக அல்ல, கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்கள் என்ற உறுதியோடு கூட நாங்கள் வாழ வேண்டும்.
அந்த அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய காரியங்கள் காணப்பட வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்த பொழுது பெரிய ஏதோ அதிகமான பெரிய காரியங்களை எதிர்பார்த்து பெரிய காரியங்களுக்குள்ளாய் வந்து சேரவில்லை. சர்வ சாதாரணமாய், அதுவும் அவர் அங்கே பிறந்த இடம் நமக்கு தெரியும், மாட்டு கொட்டகை என்று தெரியும் நமக்கு. அது ஒரு சத்திரம், அதுல மாடும் இருக்கும், ஆட்களும் இருப்பார்கள், எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்திலே கர்த்தர் வந்து பிறக்கிறார். அந்த தாழ்மையை அவர் கொண்டு வந்தபடியால் தான் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களுக்கும் மேலாக, எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக, எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. ஏன்? தாழ்மை. சௌர்ணி, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவிலே இருக்கிறது? சௌரிய, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவிலே இவற்றை நாங்கள் கைக்கொள்ளுகிறோம்? நான் தான் என்று போய் நிற்கிறவர்கள் நிறைய உண்டு. ஆனால் இந்த நான் தானை விட்டுவிட்டு கர்த்தருடையவர்களாய் நாங்கள் போக வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இவர் என்னுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாங்கள் இருக்க வேண்டும். அந்த ஜீவியம்தான் நம்மளே காணப்பட வேண்டும். ஆகவே கர்த்தர் இப்படியாக தம்மை தாழ்த்தி இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவரை அறிந்து அவரை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருக்குரியவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நிலைக்கு நாங்கள் வர வேண்டும். ஆண்டவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற அந்த உன்னதமான நிலைக்கு வர வேண்டும். தாழ்த்தப்பட்டோம் தான், தாழ்த்தி தான் வாழ வேண்டும். தாழ்ந்துதான் கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம். அந்த தாழ்மையானது சர்வசாதாரணமானதல்ல, அது எல்லாவற்றிற்கும் மேலானது. அந்த தாழ்மையினாலே தான் எங்களுடைய வாழ்க்கை சிறக்கிறது, நாங்களும் உயர்த்தப்படுகிறோம். தேவனோடு கூட உண்மையாகவே அவருக்குரியவர்களாய் ஜீவிக்க நம்மால் முடிகிறது. ஆகவே இந்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொண்டு தாழ்மையை குறித்ததான ஒரு எண்ணத்தோடு கூடத்தான் எங்களுடைய வாழ்க்கை ஜீவியம் ஓட வேண்டும். என்னால் எல்லாம் முடியும் என்றல்ல, என் தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று. ஹல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு கூட தான் நாங்கள் ஓட வேண்டும். அந்த எண்ணத்தோடு கூடத்தான் நாங்கள் வாழ வேண்டும். சில வழியில் நமக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்று. ஆகவே கைவிடாத தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் உற்சாகமாய் அவருடைய வார்த்தையின்படியை செய்து எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஓடுகின்ற பொழுது நிச்சயமாய் பெரிய காரியங்களை நாங்கள் செய்வோம். ஆகவே அடுத்ததாக நாங்கள் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். போர்ச்சேகவர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அதாவது இது மனுஷ வஸ்திரம். ஒரு மனுஷன் சாதாரணமாய் தன்னை ஒழுங்காக உடுத்திக் கொள்ளும்படியாக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு வஸ்திரம். இந்த வஸ்திரத்தையும் தேவன் அணிந்திருந்தார். அதாவது மனிதர்கள் எப்படியாக தங்களை அணிந்து உடைகளை அணிந்து தங்களை காத்து தங்களுடைய காரியங்களை தேவனுக்கு முன்பதாக ஒழுங்காக்கி கொள்கிறார்களோ அந்த நிலையிலே தேவன் இந்த காரியங்களை செய்திருந்தார். மனுஷ வஸ்திரம் அவர் அணிந்திருந்தார், மனுஷர்களைப் போல அணிந்திருந்தார். இந்த நிலையிலே தான் கர்த்தருடைய காரியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதாவது நாங்கள் கூட ஜீவிக்கிற ஜீவியத்தில் மனுஷரை போல ஜீவிக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நம்முடைய பார்வைக்கே தலைகளாக இருக்கும். இது என்ன, இது மனிதர்களா இப்படி கொடுக்கிறார்கள் என்று நாங்களே யோசிப்போம். உடைகளை குறித்து எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் தெரியக்கூடாது. நாங்கள் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். நமக்கு அந்த ஒழுங்குக்குள்ளாய் நாங்கள் உடைகள் அணிகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆடையிலே ஒழுங்கில்லாதவனை அவனுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கு என்று நாங்கள் பார்க்க முடியாது.
அவை கவனமாக இருக்கணும். ஆடை அணிகிறது என்பது நாங்கள் மனுஷர்களாயிருக்கிற நாங்கள் எப்படியாக இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து அதற்கேற்ற விதமாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உடைகள் ஒழுங்காயிருக்க வேண்டும். அவை அணியக்கூடிய விதத்திலே இருக்க வேண்டும். அணியத்தகாத உடைகளை நாங்கள் அணியவே கூடாது. அதையெல்லாம் நாங்கள் தள்ளிவிட வேண்டும். உலகத்தில் நமக்கு தெரியும், பல விதமாக உடை அணிகிறார்கள். எத்தனையோ விதமாக அந்த உடைகளை அவர்கள் அணிகிறார்கள். அவர்களைப் போல நாங்கள் உடை அணிய முடியாது. நமக்கு தெரியும், வேதம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. உலகத்தாரை போல நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களைப் போல நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய முடியாது. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து நம்மை வேறு பிரிக்கிறதுக்காகத்தான் வந்தார். ஆகவே கிறிஸ்துவோடு இணைந்து ஜீவிக்கிறவர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாய் ஜீவிக்கிற அந்த உன்னதமான ஜீவியத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய காணப்படக்கூடாது. நாம் அவற்றை கை கொள்ளவும் கூடாது. எல்லாரும் அப்படித்தானே செய்கிறார்கள், நாங்களும் அப்படித்தானே செய்ய வேணும் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய ஆவியை உடையவர்கள். தேவ ஆவியை உடையவர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை நாங்கள் கவனித்து 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 நடக்க வேண்டும். உலகம் நடக்கிறது, உலகம் அப்படி செய்கிறது, உலகத்தவர்கள் அப்படி செய்கிறார்கள். நாங்கள் அப்படி செய்யவே முடியாது. நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். சரி, யோசித்து பாருங்கள், இன்றைய நாட்களில் எப்படியான நிலையிலே நாங்கள் கடந்து போய்கொண்டு, இது கடைசி நாட்களில் உண்டாகும் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடையவர்களாகிய நாங்கள் இவற்றையெல்லாம் தள்ளி தூக்கி எறிந்துவிட்டு விலத்தி கர்த்தருக்கென்று ஜீவிக்கிற ஒரு உண்மை நம்மிலே காணப்பட வேண்டும். என்னை பார்த்தால் இவர் கர்த்தருடையவர் என்று சொல்ல வேண்டும். உங்களை பார்த்தால் இவர் கர்த்தருடையவர் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவில் ஒழுங்குகள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவன் அவர் ஒரே ஆடையை அணிந்திருந்தார் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரே ஆடை, ஒரே நூலால் தைக்கப்பட்டதான ஆடை. நாங்களும் கர்த்தருடைய அந்த நியமத்தினாலே உண்டாக்கப்பட்டதான காரியங்களை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆடைக்கு நூல். நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் போட முடியாது. அதையெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. செய்யறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அப்படி செய்தால் நாங்கள் உலகத்தவர்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் செய்கிற விதமாயே நாங்கள் செய்து எல்லா காரியங்களையும் செய்து முடிப்போமா இருந்தால் எப்படி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். முன்னாலும் பின்னாலும் கிழித்து போட்டு ஆடைகளை அணிந்து கொண்டு போய் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்ல முடியுமா? ஆகவே ஒரு ஒழுங்கு, அந்த ஒழுங்கு கிறிஸ்துவனுடைய ஒழுங்கு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த நிலை வருகின்ற பொழுதுதான் நாங்களும் மனுஷனாக இந்த உலகத்திலே மதிக்கப்படுவோம். போடுறவர்கள் சிலவர்களை தாங்களே பெருசா நினைக்கலாம். ஆனால் அவர்களை மற்றவர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள். என்றால் அது தவறென்று எல்லாருக்கும் தெரியும். ஆவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நியமத்தின்படி கர்த்தரோடு கூட இணைந்து ஜீவிக்கிறவர்களாகிய நாங்கள் ஒழுங்குக்குள்ளா எங்களை காத்துக் கொள்ள வேண்டும். ஒழுங்கு, கண்ணியம், இது நம்மிலே காணப்பட வேண்டும். இந்த நிலையிலேதான் நாங்கள் கர்த்தருடையவர்கள் என்றது நிரூபிக்கப்பட முடியும். இல்லை என்றால் நிரூபிக்கப்பட முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வஸ்திரங்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஒழுங்காக இருக்க வேண்டும். நல்ல ஆடை அணிகிறது பிள்ளை என்று சொல்லவில்லை. ஒழுங்கான ஆடை அணிகிறது தான் நல்லது என்று சொல்லுகிறோம். அந்த அளவுக்குள்ளே எங்களுடைய காரியங்கள் அமைய வேண்டும். நாங்கள் இன்னொரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு அடுத்தது
பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். யார் செய்கிறார்? ராஜாதிராஜன், கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், இந்த உலகத்தை படைத்தவர், உலகத்தில் உள்ளவைகள் யாவற்றையும் படைத்தவர். எந்த அளவிற்கு அவர் அங்கே சேவை செய்கிறதான ஒரு நிலைக்குள்ளே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் என்பதை பாருங்கள். தன்னுடைய ஆடையை அவர் மடித்து கட்டுகிறார். மடித்து கட்டி அங்கே தன்னுடைய சீஷர்களுடைய காலை கழுவுறதான நிலை. நாம் ஆற்றையும் காலை கழுவி இருக்கிறோமா, இல்ல கழுவ சொன்னா கழுவுவோமா? ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியவர்கள். ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் உண்மையாகவே தாழ்மைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய தாழ்மைக்கான காரியம். நான் எவ்வளவு பெரியவனாயும் இருக்கலாம், ஆனால் என் சகோதரன் என்னுடைய சகோதரன் தான். அவனுக்கு பெரியவன் அல்ல நான். எந்த இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளையாய் மாற்றியதோ அதே பரிசுத்த இரத்தம் என் சகோதரனை கழுவி சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது. ஆகவே நமக்குள்ளே வேறுபாடு இல்லை, நமக்குள்ளே உயர்வு தாழ்வு இல்லை, நாங்கள் எல்லாரும் சமம். இந்த நிலைமை நம்முடைய சேவையினாலே தான் வெளிப்படுத்தப்படும். அப்படியாக நாங்கள் கர்த்தருக்கென்று ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறவர்களாகிய நாங்கள் கர்த்தருக்கென்று சேவை செய்கின்ற அந்த நிலைக்குள்ளே நாங்கள் வந்து விட வேண்டும். எப்படி ராஜாதிராஜன் தன்னை கீழ்ப்படுத்தி இந்த காரியங்களை எல்லாம் செய்ய ஒப்பு கொடுத்தாரோ அதே போல தாழ்மைப்பட வேண்டிய இடத்துல தாழ்மைப்பட்டு சேவை செய்ய வேண்டிய இடத்துல சேவை செய்து எல்லா காரியங்களிலும் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஜனமாய் வாழ வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. எவ்வளவு பெரிய காரியம்! உண்மையாவே கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆனபடியால் தான் இந்த காரியங்களை நாங்கள் அறிந்து அவருக்குள்ளா இன்னும் பலப்படவும் வளரவும் தேவன் கிருபை செய்கிறார். ஏனோ தானோ ஒன்று ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வரவில்லை. கர்த்தருடையவர்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அந்த வேறு பிரிக்கப்பட்டதனுடைய காரியங்கள் நம்மளே காணப்பட வேண்டும். தேவனுடைய காரியங்கள் நம்மளே காணப்பட வேண்டும். அப்பொழுது நாங்கள் தேவனுடையவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள். அப்படியாக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் கர்த்தருடையவர்கள் என்பது அப்பொழுது நிரூபணமாகும். தேவனும் நம்மை கண்டு சந்தோஷப்படைவார். இவன் என் பிள்ளை, இவள் என் பிள்ளை, இவர்கள் என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சந்தோஷமடைவார். சேவை மனப்பான்மை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவன் அதை நமக்காக செய்து காட்டினார். வேதம் சொல்லுகிறது என்றால் அவருடைய வழிகளிலே அவரை பின்பற்றி வரும்படித்தான் வேதம் உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆகவே நாங்கள் அப்படியாக செய்கிறவர்களாய் அவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆகவே கர்த்தருடையவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் கர்த்தருடைய ஒவ்வொரு காரியங்களையும் தியானிக்க வேண்டும். இது என்ன காரியம்? என்னத்துக்காக கர்த்தர் இப்படி செய்தார்? ஏன் இப்படியாக நடந்து கொண்டார்? தன்னுடைய காரியங்களை எல்லாம் அவர் மனதிலே வைக்கவில்லை. தன்னுடைய நிலைமையை அவர் நினைத்தும் பார்க்கவில்லை. தான் இருந்த நிலையை கூட அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். என்னுடைய வேலை சேவை செய்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே உண்மையோடு கூட கர்த்தருக்காக ஜீவிக்கிற ஜீவியத்திலே எங்களை பலப்படுத்துவோம். தேவனுக்கு பிரியமான காரியங்களிலே எங்களை உறுதிப்படுத்துவோம். அவருடையவர்களாய் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வோம். வாழ்ந்து கர்த்தருக்கென்று ஜீவித்து அவருடைய வருகையிலே தப்பாமல் அவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். இது எங்களிடையே காணப்பட வேண்டிய காரியங்கள். அந்த அளவிற்கு எங்களை நாங்கள் மாற்றி தேவனோடு கூட இணைந்து ஜீவிக்க வேண்டியவர்கள். இது நம்மிடத்தில் உண்டு. ஆனாலும் எல்லாரும் இந்த காரியங்களிலே அதிகம் கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் செய்யட்டும், இவர்கள் செய்யட்டும் என்று விட்டு விடுவோம். அப்படி இல்லை, நாங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா! அந்த நிலைக்கு நாங்கள் வர வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம்.
மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் ஜாக்கோபையும் ஜோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இந்த வஸ்திரம் நாம் அணியும்படியாய்த்தான் கர்த்தர் நம்மை பிடித்துக் கொண்டார். நாங்கள் மாற்றப்பட்டு ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு நாங்கள் வெண்ணாடை தரித்தவர்களாய் கர்த்தரோடு இருக்க வேண்டும். மோசேயை ஆண்டவர் மாற்றினார், அதே போல நம்மை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வெண்ணாடையோடு வஸ்திரத்தோடு கூடத்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும். பரலோக ராஜ்யத்தை குறித்து நாங்கள் வாசிக்கின்ற பொழுதும் வெண்ணாடை அணிந்தவர்கள் அங்கே பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். வெண்ணாடை அணிந்தவர்கள் சிங்காசனத்தை சூழ இப்படித்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்தாலும் கர்த்தரோடு இணைந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை வெண் வஸ்திரம் தரித்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆகவே நாம் உண்மையோடு கூட கர்த்தருக்குரியவர்களாய் ஜீவித்தால்தான் அந்த நிலை நமக்கு உண்டாகும். ஆகவே இந்த நிலையை நாங்கள் அறிந்து நாங்கள் தேவனோடு இணைந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் மாற்றப்பட வேண்டும், நான் வெண்ணாடை தரிக்க வேண்டும், நான் கர்த்தரோடு இணைய வேண்டும், கர்த்தரோடு நான் பேச வேண்டும். ஹல்லேலூயா. மகிமையிலே அவரை பார்க்க வேண்டும். இந்த உறுதி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை உண்மையாவே சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்வார். இந்த உலகத்திலே ஜீவிக்க மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயித்து கர்த்தரோடு இணைந்து கொள்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தோடு நாங்கள் அவமாய் போய்விடுறதில்ல. நாங்கள் இந்த காரியங்களை எல்லாம் அறிந்து கர்த்தரோடு இணைந்து ஜீவிக்கிற எங்கள் ஜீவியத்தை உறுதிப்படுத்தி ஆண்டவரோடு இணைந்து கொள்கிறவர்கள் நாங்கள் வெண்ணாடை தரிப்போம். அதற்காகத்தான் தேவன் எங்களை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தோடு அவர் எங்களை விட்டுவிட போறதில்லை, உலகத்தின் காரியங்களோடு விட்டுவிட போறதல்ல. அவரை மகிமையிலே எப்படி இவர்கள் பார்த்தார்களோ அதே போன்று நாம் மகிமையிலே நாம் தேவனை பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவை பார்ப்போம். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் தேவன் எங்களை வேறு பிரித்து இந்த உலகத்திலே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் எப்பொழுதும் வசனத்திலே வாழ்வோம். அப்படி வாழுகின்ற பொழுது கர்த்தருடையவர்களாய் நாங்கள் வாழுகிறோம். கர்த்தரும் வருகின்ற பொழுது நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் தம்மோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். வெண் நாடை அணிந்தவர்களாய் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் இருப்போம். கர்த்தரை பாடி துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எவ்வளவு ஆனந்தமான காரியம்! இந்த பாக்கியத்தை யோசித்து பார்த்தாலே இரவுக்கு நமக்கு நித்திரை வராது. எத்தனை பேர் இரவைக்கு ஆண்டவர்கிட்ட போறோமோ தெரியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உண்மையாகவே தமக்கென்று பிடித்துக் கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், இவ்வளவு காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்காகத்தான் செய்து காட்டினார். இப்படியாக எல்லாம் நடந்தது. இப்படியாக அவர்கள் காரியங்களை செய்தார்கள். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தர் தம்மோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். ஆனபடியால் நம்முடைய வேலை என்ன? கர்த்தருக்கு பிரியமா இந்த உலகத்திலே வாழுவது. அதை மாத்திரம் நாங்கள் செய்து முடித்தோமா இருந்தால் மற்ற காரியங்களை எல்லாம் அவர் தாமாவே செய்து முடிப்பார். வருகையிலே நாம் மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு தேவனோடு கூட இணைக்கப்படுவோம். அப்பொழுது தேவனை பார்த்து நாங்கள் மகிழலாம், தேவனை போற்றி நாங்கள் மகிழலாம், தேவனோடு இணைந்து வாழலாம். இந்த வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலகத்திலே தேவன் எங்களை வேறு பிரித்தார். தம்முடைய இரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரித்து நம்மை தமக்குரியவர்களாய் மீட்டுக் கொண்டார். சௌனே சௌரியே,
நாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் என்றதை பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் சில வேளையிலே இந்த காரியங்களை நீங்கள் அறிகிறதா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். மகளே, நீயும் வன்வஸ்திரம் தரிக்க வேண்டும். மகனே, நீயும் வன்வஸ்திரம் தரிக்க வேண்டும். நீ உலகத்தோடு ஒத்து போகாதே. கர்த்தருடைய வார்த்தையின்படி உன்னை தாழ்மைப்படுத்து. தேவனோடு கூட ஜீவிக்கிற அந்த ஜீவியத்துக்குள்ளே உன்னை ஒப்புக்கொடு. சேவை மனப்பான்மையோடு கூட வாழ். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே உன்னை ஒப்பு கொடுத்து ஜீவி. கர்த்தருடைய வருகையிலே நீ தப்பாமல் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. கேட்ட வார்த்தைகளின்படியே செய்ய இரவு நித்திரையிலே யோசித்து பாருங்கள். எந்தெந்த வழியிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், எந்தெந்த வழியிலே இந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். பேருக்கு வாழுகிறோமா அல்ல கர்த்தருடையவர்களாய் வாழுகிறோமா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார். கர்த்தராகிய இயேசுதானே நமக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தியதால் அவருக்கு நன்றி செலுத்தி நாங்கள் இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்வோம். தேவன் தாமே கேட்ட நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வசனத்தின்படியே ஜீவிக்க கிருபை செய்வாராக. அவருக்குள்ளாய் பலப்படுவோமாக. வருகின்ற வேளையிலே வெட்கப்படாமல் கர்த்தரோடு இணைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எழுந்து நின்று நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்தி நாங்கள் மீதி காரியங்களுக்குள்ளாய் கடந்தோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரையே துதிக்கிறோம். ஜீவன் தந்த தேவனையே துதிக்கிறோம். அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். எங்களை பலப்படுத்த எங்கள் மத்தியிலே கடந்து வந்த தேவ ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தியவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஓட்டத்திலே உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்மண்டை வந்து சேர கற்று தந்த நல்ல கர்த்தரே, உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபை இன்னுமாய் பெருகட்டும். உம்முடைய வல்லமை எங்களை நிறைக்கட்டும் ராஜா. உமக்குரியவர்களாய் ஜீவித்து உம்மண்டை வந்து சேர எங்களுக்கு உதவி செய்தருளும் ராஜா. கேட்ட ஒவ்வொருவர்களோடும் இடைபடும் ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களோடும் இடைபடும் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் நீர் உங்களுக்கு என்று பிடித்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக ராஜா. ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக ராஜா. எங்களை சந்தித்த தேவன் மற்றவர்களையும் சந்தித்து உங்களை இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, உங்களை துதிக்கிறோம். ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களை பலப்படுத்தியதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். ஏனோ தானோ என்ற வாழ்க்கை அல்ல, கர்த்தருக்காய் ஜீவிக்கிற ஜீவியம் என்பதை எங்களுக்கு கற்றுத் தந்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த வேளையிலும் வளமை போல் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் எடுத்த ஓட்டத்தை சுவனி ஓடி முடிக்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ அவற்றை தேவன் கையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபியுங்கள். இன்னும் திருமணமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் வையுங்கள். இது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவளிக்கிற நேரம். ஆகவே கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபையினால் மூடிக்கொள்ளும் ராஜா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்குள் எடுத்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க அவர்களுக்கு உதவி செய்தருளும் ராஜா. உதவி செய்கிற உன்னதமான கர்த்தரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்து வழிநடத்துவதற்காய் நன்றி ராஜா. அவர்கள் தேவைகளை சந்திக்கிறதற்காய் நன்றி ராஜா. இன்னுமாய் திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும் ராஜா. அவர்களும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து உமக்கென்று ஜீவித்து உம்மண்டை வந்து சேர கிருபை செய்யும் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் அதை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். அவர்கள் மீது கிருபையா இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னுமாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும் ராஜா. ஒவ்வொருவரும் உம்முடைய கரங்களுக்குள்ளாய் தேவ கிருபையிலும் மனித தேவையிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து அதிகமாய் ஒவ்வொரு சனப்பொழுதும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருக கிருபை செய்தருளும் ராஜா. இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும்
பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி என்று சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் வழமை போல இஸ்ரவேலருக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிப்போம். கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் அவர்களை ஒப்புக் கொடுப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு ரட்சகரே, இந்த வேளையிலும் இஸ்ரவேலருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேலரை உங்களுடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவையடையும் நீ சித்தம் உள்ளவர் என்று சொன்னபடியே ராஜா, அவர்களும் உம்மை அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் உம்மண்டை வந்து சேர கிருபை செய்தாலும் ராஜா. ஆண்டவரை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களையும் ரட்சித்து உங்களோடு சேர்த்துக் கொள்ளுகிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவர்களை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. ஒவ்வொருவரும் நீர்தான் மெய்யான மெசியாஸ் என்பதை அறிந்து உம்மண்டை ஓடி வர கிருபை செய்தாலும் ராஜா. இயேசுவே, இதை நீங்கள் செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். அவர்களை பேர் பேராய் ரட்சிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் குடும்பமாய் தூக்கி எடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கே எல்லா கனம் துதி மகிமை யாவும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் எல்லோருமாய் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவர் வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you all. God bless you. Amen. Praise the Lord.